தவறான இடத்தில் வைக்கும் ஃப்ரிட்ஜால் கூட கரண்ட் பில் தாறுமாறா கூடுதே. முதலில் இடத்தை மாற்றணும். வீட்டுக்குள் குளிர்சாதன பெட்டி இன்று அத்தியாவசிய மின் சாதனமாக உள்ளது. காய்கறி, பழம், பால், சாப்பாட்டு பொருட்கள் அனைத்தையும் நீண்ட நாள் பாதுகாப்பாக வைத்திருக்க ஃப்ரிட்ஜ் மிகப்பெரிய உதவி செய்கிறது. ஆனால் அதை எங்கு வைக்கிறோம் என்பதே மின்சார செலவை குறைக்குமா அதிகப்படுத்துமா என்பதை நிர்ணயிக்கும் முக்கிய அம்சமாகும். பலர் இதனை கவனிக்காமல் எளிதாக ஒரு மூலையில் வைக்கிறார்கள். முதலில் குளிர்சாதன பெட்டியை சுவர் ஒட்டி வைப்பது தவறான பழக்கமாகும். பெட்டியின் பின்பகுதியில் கம்ப்ரஸர் தொடர்ந்து வெப்பத்தை வெளியேற்றுகிறது. ஆனால் சுவரோடு ஒட்டி இருந்தால் அந்த வெப்பம் வெளியில் போகவில்லை. இதனால் கம்ப்ரஸர் இரட்டிப்பு வேலை செய்ய வேண்டியிருக்கும். இதுவே அதிக மின்சார நுகர்வுக்கு காரணமாகிறது. அதேபோல் ஃப்ரிட்ஜை நேரடியாக சூரிய ஒளி படும் இடத்தில் வைப்பதும் தவறு. சூரிய ஒளி நேரடியாக பட்டால் உள்ளே இருக்கும் வெப்பநிலை விரைவாக அதிகரிக்கும். இதனால் கம்ப்ரஸர் குளிர்விக்க தொடர்ந்து இயங்க வேண்டியிருக்கும். ஒரு குளிர்சாதன பெட்டி கூட தினசரி பல யூனிட்டுகள் கூடுதல் மின்சாரம் பயன்படுத்தும் நிலை ஏற்படும். குளிர்சாதன பெட்டியை அடுப்பிற்கும் அருகில் வைக்கக்கூடாது. சமையலறையில் அடுப்பு அருகில் வைத்தால் அடுப்பிலிருந்து வரும் வெப்பம் கம்ப்ரஸரை அதிக அழுத்தத்திற்கு உள்ளாக்கும். இதனால் குளிர்ச்சி நிலையை பராமரிக்க சாதனம் அதிக நேரம் இயங்க வேண்டியிருக்கும். ஒரு சிறிய தவறு காரணமாக மாதாந்திர மின்சார கட்டணம் பெரிதாகும். பெட்டியின் கதவை அடிக்கடி திறப்பதும் மின்சார நுகர்வை அதிகரிக்கிறது. ஒவ்வொரு முறை கதவை திறக்கும் போது உள்ளே இருக்கும் குளிர்ச்சி வெளியேறிவிடுகிறது. கம்ப்ரஸர் மீண்டும் முழு சக்தியோடு இயங்கி குளிர்விக்க வேண்டியதிருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜை தேவையில்லாமல் திறப்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் குளிர்சாதன பெட்டியின் பின்பகுதியில் தூசி படிந்திருந்தாலும் கம்ப்ரஸர் சரியாக இயங்காது. குளிர்ச்சி சுழற்சியில் தடங்கள் ஏற்பட்டு சாதனம் அதிக நேரம் வேலை செய்யும். இதுவும் மின்சார செலவை உயர்த்தும். எனவே பின்பகுதியை அவ்வப்போது சுத்தம் செய்வது அவசியம். சிலர் ஃப்ரிட்ஜை நிலை தவறிய நிலையில் வைப்பதும் வழக்கமாக உள்ளது. ஆனால் அது கூட தவறு. சமநிலை இல்லாமல் வைக்கப்பட்டால் கம்ப்ரஸர் அதிக அதிர்வுடன் இயங்கும். இது மின்சாரம் மட்டுமல்லாது சாதனத்தின் ஆயுளையும் குறைக்கும். பொருட்களை ஃப்ரிட்ஜால் தேவையில்லாமல் அதிகமாக நிரப்பிக்கொண்டால் காற்று சுழற்சி சீராக நடைபெறாது. கம்ப்ரஸர் குளிர்விக்க கூடுதல் நேரம் எடுக்கும். எனவே ஃப்ரிட்ஜில் எப்போதும் இடைவெளி விட்டு பொருட்களை வைக்க வேண்டும். இது மின்சார நுகர்வை குறைக்கும். மொத்தத்தில் ஃப்ரிட்ஜை சரியான இடத்தில் வைத்து சரியான முறையில் பயன்படுத்தினால் கரண்ட் பில் 20 முதல் 30% வரை குறையலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சிறிய கவனக்குறைவு இருந்தால் கூடுதல் மின்சாரம் செலவாகும். ஆனால் சரியான முறையில் பயன்படுத்தினால் வீட்டில் பணத்தையும் மின்சாரத்தையும் சேமிக்க முடியும்.